பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, ஒரு ஊழியக்காரன் அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து உங்களோடு பேசி வருகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எப்போதும் போல நான் சொல்வதுண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்வதுண்டு, ஒவ்வொரு நாளும் சொல்வதுண்டு. பெரியவங்களோ சின்னவங்களோ, வாலிபரோ வயோதிகரோ, தம்பியோ தங்கையோ, தகப்பனோ தாயோ, யாராக இருந்தாலும் சரி, it is my humble request to all of you, will you please take the Bible and verify whether it is correct or not. நான் சொல்லுகிறது சரியா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறக்காவது will you please turn your Bible. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? மன்னனேசு பருகி நான் மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் பருகி நான் ஆயத்தப்படு. மன்னனேசு பருகி நான் மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் பருகி நான் ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. மன்னனேசு பருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் பருகிறார் நீ ஆயத்தப்படு. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே. மென்மையானவர் மகா மேன்மையானவர், மென்மையானவர் மகா மேன்மையானவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே, மென்மையானவர் மகா மேன்மையானவர். வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்கிறதே. வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்கிறதே. பொன் சிங்காசனம் மேல் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் உன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா
வேதாயம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. விசாரணை கர்த்தன். ஐயா, ஊழியக்காரனும் விசாரணை கர்த்தனா இருக்கணும். ஏன்னா வேதம் அழகா சொல்லுது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அழகாய் பவுல் எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் ஏன்னா சபையில் ஒருத்தரை காணனா கூட என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஏன்னா இந்த ஜனத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். பேதுருட்ட சொன்னார்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப அந்த மேய்ப்பர் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான விசாரணை கர்த்தன். விசாரணை கர்த்தன் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். அப்படிதானே? உண்மையுள்ளவன் நிச்சயமா அந்த விசாரணை கர்த்தனை நியமிக்கும் போது அவன் உண்மையுள்ளவன் தான் எதிர்பார்ப்பார். உண்மையுள்ளவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? 19ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 19ஆம் சங்கீதம் 12, 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது கவனிங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதேயும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். விசாரணைக்காரன் எப்படி இருக்கணும்? விசாரணை கர்த்தன் உண்மையுள்ளவனா இருக்கணும். அப்படி உண்மையுள்ளவனா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கல தடைய கிடையாது. ஆதியாகமம் 39:5 பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். விசாரிக்கிற உண்மையா இருந்தா அந்த வீட்டை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். ஆகையினால அந்த விசாரணை கர்த்தன். இந்த எலியேசர் யாரு? வீட்டு விசாரணை கர்த்தன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கள விசாரிக்கணும். புருஷன் மனைவியை விசாரிக்கணும், மனைவி புருஷனை விசாரிக்கணும்னா போலீஸ் என்கொயரி மாதிரி வச்சிடக்கூடாது. புருஷன் வந்தவொடனே எங்கே போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு யார்கிட்ட பேசுறீங்க, இப்படி என்கொயரி இல்லை. அதை மாதிரி புருஷன் வீட்டுக்கு வந்தவொடனே மனைவிட்ட இன்னைக்கு முழுக்க என்ன செஞ்ச, அப்படி இல்லை. சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கிறியா, உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, விசாரிக்கணும். ஏன்னா இயேசு அதைத்தான் செய்தார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் கவலைகளை அவர் மேல வைக்கிறோம். ஏன் நம்ம பார்த்து சொல்றவர் அவர் ஒருத்தர் தான். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய். ஏசாயா 44:8 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா நமக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. ஏசாயா 44:8 என்ன வாசிக்கிறோம்? கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு விசாரணை கர்த்தன் விசாரிக்கிறவனா இருக்கணும். நம்ம வீட்டில் உள்ள காரியம், ஆடு மாடு, தனக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள், இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அங்கே உள்ள உங்களுக்கு கீழே உள்ளவங்கள என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒரே விசாரணை மட்டும் இல்லை, அவங்களுடைய சுகத்தையும் விசாரிக்கணும். ஒரு வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, ராத்திரி நல்லா தூங்கணும் கேட்டு பாருங்க, எவ்வளோ அன்பு. ஏன்னா விசாரிக்கும் போது
சில நேரம் அவங்களுடைய கண்ணீரும் மாறும். அன்னாள் அழுதுகிட்டு இருந்தா, அன்னாள் தினம் அழுதுகிட்டு இருந்தா. எதுக்கு? அவளோட இருந்த ஒரு பெண் அவளை சக்கரத்தை மனமடியை செய்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவருடைய புருஷன் எல்கானா என்ன கேட்டான்? அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அது மட்டும் இல்ல, அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு. அன்னாளை சிநேகித்தபடியினாலே ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். விசாரிக்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள அதாங்க பிரச்சனை. ஏன்னா இருக்கிற 2 பேர் வேலை பார்க்குற குடும்பத்தில் அதுதான் பிரச்சனை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 2 பேரும் பேசலை. புருஷ மனைவி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அம்மா எங்கே மாடியில் இருக்காங்க, அப்பா எங்கே கீழே இருக்காங்க. எங்கேயாவது மாடிக்கு ஒரு கட்டு பணத்தை ஒன்றாந்தே ஆச்சுன்னா தூக்கி போடுவார் வீட்டுக்காரி பார்த்துக்கிறதுக்கு. வேலைக்காரிக்கு சம்பளம் எல்லாம் சேர்த்து சாப்பாடு டேபிளில் வந்து இது சாப்பிட்டு போயிடுவார். ஒருத்தர் விசாரிக்கிறது கிடையாது. என்ன பிரயோஜனம்? ஏன்னா மனைவி என்பவள், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். வீட்டில் விசாரிக்கணும். நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? பிள்ளைகள் சொல்லணும். புருஷன் என்ன சொல்லணும்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27 வாசிங்க பார்க்கலாம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். இன்னைக்கு எத்தனை வீட்டில் காரியம் என்ன நடக்குதுன்னு கண்ணோக்கமாக இருக்கும். புருஷன் எங்கே வரான்னு கண்ணோக்கமாக இருப்போம். அது உண்மை. புருஷன் யார்கிட்ட பேசுகிறா, எவ்வளோ பற்றி வந்து சொல்லிட்டா போதும், பின்னாடியே வேவு பார்ப்போம். ஆனால் குடும்பத்தின் மேலே கண்ணாக இருக்கிறவா என்னை கண்பானுளே அழகாக சொன்னார், அழகா சொல்லியிருந்தார். என்ன பண்ணாரு? அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. தாயின் அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தாயின் அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். நல்ல தந்தையின் நாள் அது மறைந்து போய்விடும். இயேசுவின் தூய அன்பு என்றென்றும் மாறாதது. அது அளவிட முடியாது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. மனைவியின் நண்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். மனைவியின் நண்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். பெற்ற பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்து போய்விடும். என்றென்றும் மாறாதது. இயேசுவின் தூய அன்பு என்றென்றும் மாறாதது. அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது
அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. கணவன் மனைவிக்குள்ள விசாரிக்கணும். பிள்ளைங்க என்ன சொல்ல, மனைவி எப்படி இருக்கணும், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எத்தனை வீட்டில் அம்மாவை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லுது. எங்கள் அம்மா ஒரு லூசுங்கும், எங்கள் அம்மா ஒரு பைத்தியங்கும். ஏன்னா பிள்ளைய அடிக்கடி புத்தி சொன்னால் என்ன ஆயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான். ஆனால் பாக்கியவதி என்பாள். அது மட்டும் இல்லை, அடுத்த புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஆமா, எனக்கு கண்பாலை விசாரிக்கிற குடும்பத்தில் தான் இதெல்லாம் இருக்கும். விசாரணை கர்த்தன் இல்லையா? இந்த எலியாசர் யாரு? ஆபிரகாமுக்குரிய எல்லாவற்றையும் விசாரிக்கிறதுக்கு அவன் கொடுத்த ஊழியக்காரன் மட்டுமல்ல, விசாரணை கர்த்தன். இப்படி உட்காந்து நீங்கள் பைபிளை படித்து பாருங்க, ருசிக்கும். நான் படிக்கும்போது ராத்திரி நேரத்தில் தான் பைபிளை படிப்பேன். நான் படித்து முடிச்சுட்டு வந்து பல வருஷம் ஆச்சானால் இன்றைக்கும் திரும்பி 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 படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது என்றைக்கும் குறையாத ஒரு பொக்கிஷம். எனக்கு கண்பார்களே, இவன் வெளியே விசாரணை கர்த்தன். ஒருத்தர் விசாரிக்கணும். இன்னைக்கு நாம் சாதாரண அலுவலகத்துக்குள்ளே போனாலே சரி, ஒருத்தர் விசாரிக்கிறோமா? ஆலயத்துக்குள்ளே போனால் கூட சரி, ஏதாவது ஒரு புதிதான ஒரு ஆத்மா வந்திருந்தா போதர் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட போய் பேசணும். எங்கேருந்து மாறீங்க, எங்கே பக்கத்தில் இருக்கீங்களா, ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்களா, விசாரிக்கணும்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அநேகர் விசாரணையெல்லாம் கிடையாது. அதனால தான் ஆத்மாக்கள் சபையில் என்ன செய்யுது, குறையுது. விசாரணை கர்த்தன் இந்த எலியேசர்னா என்ன அர்த்தம்? போன வாரத்தில் சொன்னேன், தேவன் எனக்கு துணை. அடுத்தாப்புல இவன் யாரு? விசாரணை கர்த்தன். அடுத்த வசனத்தையும் பாருங்க, விசாரணை கர்த்தன். ஆதியாகமம் 15:2-3 வாசிங்க. பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. ஐயா, ஆபிரகாமுடைய வீட்டில பிறந்த பிள்ளை யாரு? எலியேசர். ஏன்னா ஆபிரகாமின் குமாரனா இருந்தா எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார். சகையு சாதாரண ஆளுதான். அவன் என்ன செய்யறவன்? சகை பெரிய ஆயக்காரன், வரி வசூல் பண்றவன். அவனுக்கு ஒரு நாள் ஆசை வந்துச்சு, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும்னா ஒரு மரத்து மேலே ஏறி நின்னா ஏசு அங்கே வந்தோன்னு நின்று கூப்பிட்டார், சகைவே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, வீட்டில் தங்கணும் அப்படின்னார். அவன் வீட்டுக்கு போகலை. அவரை பார்த்த உடனே மனம் என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னா, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன், யாரிடத்திலாவது ஏதாவது அநியாயம் வாங்கியிருந்தா அதை நாளத்திலே திருப்பி தாரேன் அப்படின்னா உடனே அவனுக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமின் குமாரன் அர்த்தம் மனம் திரும்பியவனா இருப்பான். அதே போல பாருங்க, லூக்கா 13:10 ஒரு பெண் பலவீனத்தினால கட்டப்பட்டிருந்தாள். அவள் கூனி. எத்தனை வருஷம்? 18 வருஷம். அவர் இயேசு அங்க போய் அவளை விடுவிச்சுட்டு சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றோம் இல்லையா? நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அப்ப அந்த விசுவாசத்தில் நாமளும் நிக்கணும். இவன் சொல்றாரு, இவன் என் வீட்டில் பிறந்த, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, இவனும் என் வீட்டில் பிறந்தவன் சொல்லி ஆபிரகாமே சொல்றார். 3ஆம் வசனம் 15:3 மிக அழகாக பேசுறாரு. அவர் யாரு? ஆபிரகாம் பேசுறாரு பாருங்க. 15:2 வாசிங்க. அவர் சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். முதல்ல சொன்னேன் உங்களுக்கு எலியேசர்னா என்னன்னு சொன்னேன், விசாரணை கர்த்தர்னா என்ன சொன்னேன். இப்போ அடுத்த வசனம்,
பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். ஐயா, ஆபிரகாம் வீட்டில் பிறக்கணும். இன்னைக்கு விசுவாச குடும்பத்தில் நம்ம பிறக்கணும். அப்பதான் நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்த அதே விசுவாசம் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் இருக்கிறது. ஏன்னா விசுவாச சந்ததி, விசுவாச மார்க்கத்தார். இன்னைக்கு நாம வந்திருந்தா அப்பா எப்படி அதை மாதிரி தானே பிள்ளை இருக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு அப்போ ஆபிரகாம் இருந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும்ல. அதனால தானே சொல்றாரு, ஏசாயால சொல்றாரு, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அப்ப நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாய். இன்னைக்கு சொல்றேன், ஆபிரகாம் வீட்டில் ஒன்று நம்மளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி அந்த விசுவாச கூட்டத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். எனக்கு கண்பானவர்களே, அது மட்டும் சொன்னா பரவாயில்ல. தொடர்ந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 15. பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான். இந்த எலியேசர் யாரு? 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. அழகா எழுதி வச்சிருக்காரு. அந்த எலியேசரை பத்தி இங்க திரும்பவும் சொல்றாரு. 24ஆம் அதிகாரம் ஆபிராம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும். இந்த எலியேசர் யாரு? மூத்தவன நாம நினைக்கிற வயதுல மூத்தந்தா தான் மூத்ததா? எனக்கு அன்பார்களை கலாத்தியர் 4:1-2 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அங்க 2 வித்தியாசம் கிடையாது. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. நம்ம தான் தேடி என்ன செய்யணும்? வாசிக்கணும். எனக்கு கண்பாளே, இவன் மூத்தவன். இன்னைக்கு மூத்தவன் சொன்னவன நாம யோசிக்கிறோம், வயதுல மூத்தவங்க இல்லைங்க. மூத்தவங்கன்னா யாரு? நன்மை தீமை எது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமா, பூரண வயதுள்ளவர்னா யாரு? மூத்தவங்க தான் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பிள்ளைய சொல்லும், பிள்ளைகளை சின்ன பிள்ளைய பேசும். அன்னைக்கு ஒரு குழந்தைய சந்தித்தேன். அவட்ட தொட்டு பார்த்தேன், அவள் காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லை. அவட்ட கேட்டேன், என்னம்மா நீ ஒன்றுமே போடுறது இல்லையாம்மா? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கட்டாயம் போட்டிருக்கேன். அவள் என்னன்னு கேட்டேன், எனக்கு புரியலை. தலையை தொட்டு பாருங்கன்னா பூ வச்சுருந்தா. என்னம்மா பூ வச்சுருக்க? இயற்கையாக ஆண்டவர் கொடுக்கறத வச்சுக்க, இந்த செயற்கையாக மனுஷன் செய்கிற அழகு எனக்கு வேண்டான்னா அறிவோடு பேசுனான். எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நமக்கு விளங்கலை. எலியேசர்னா யாரு? கர்த்தர் எனக்கு துணை. அது அடுத்தாப்ல எலியேசர் யாரு? விசாரணை கர்த்தன். அது மட்டுமல்ல, எலியேசர்னா யாரு? வயதில் மூத்தவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது.
நான் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறத விட்டுறாதீங்க. இந்த அதிகாரத்தை உட்காந்து படிங்க. படிச்சிங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு நிறைய காரியம் விளங்கும். இந்த எலியேசர் மூலம் நமக்கு அநேக காரியத்தை கர்த்தர் எழுதி வச்சுருக்கார். எத்தனை முறை வேதாகம் படிச்சுட்டு போய் இப்படி ஒரு கோணத்தில் படித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா எங்களுடைய சபை முற்றிலும் 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள் மத்தியில் தான் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆத்மாக்களை கூட்டு வரக்கு மட்டும் வாடகை வண்டி பிடிக்கிறதுக்கு மட்டும் 16,000 செலவழிக்கிறோம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க இவங்களை கூட்டு வந்து சத்தியத்தை சொல்லி சாப்பிட வச்சு அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் முடிஞ்சது செஞ்சு தான் அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லை, உள்ளேயே தங்கி இருக்கிறவங்களும் உண்டு. இவர்களுக்கு இருக்கிற அறை கூட காணாது, இன்னும் ஒரு அறை கூட கட்ட இன்றைக்கு வரைக்கும் முடியலை. மதுரையில் பெண்களுக்கு வச்சுருந்தோம். அதில் அந்த கட்டடத்தில் ஓடு ஆஸ்பெட்டாஸ் 16-17 வருஷம் ஆனதுனால உடஞ்சி போய் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு சென்ட்ரிங் போடுறதுக்கு ஜெபித்து வருகிறோம். யாரை கொண்டாவது கர்த்தர் அதை செய்து தர நீங்களும் ஜெபிங்க. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. ஃபியூனரல் காரியத்துக்காக உதவலாம். எப்படி பிரதர் உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது இல்லைங்க, நாங்கன்னா கணக்குக்கு வைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுங்கள். நீங்கன்னா 8438852500 இந்த ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை சொல்லுவேன். உங்கள் ஜெப காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளில் எலியேசரை குறித்து எங்களுக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். நாங்கள் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதை கடைப்பிடிக்கிறவளாய் எங்களை மாற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும், அவருடைய குடும்பங்களை, பெரியோர் சிறியோர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். புதிதாக ஐயா ஒரு வீடு கட்ட இன்றைக்கு அஸ்திவாரம் போடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நெடுநாள் காத்திருந்த காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.